ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ தக் லைஃப் ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ரிவ்யூலாம் இல்லைங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய படங்கள் அதை பற்றி நம்ம பெருசாக ரிவ்யூன்னு பண்ண மாட்டோம். பட் எனிவேஸ் வாட் இஃப்னு ஒரு செக்மெண்ட் பண்ணுவோம். அந்த படத்துக்கு ஒருவேளை நம்ம ஒரு கதை யோசிச்சு வச்சிருப்போம்ல, எல்லாருக்குமே ட்ரெய்லர் டீசரு இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஒரு கதை தோணும், இந்த படம் அப்படி இருக்குமோ இந்த படம் எப்படி இருக்குமோன்னு சொல்லு. ஸோ அந்த மாதிரி எங்களுடைய ஒரு வெர்ஷன் ஆஃப் தக் லைஃப் இருக்கு. அது மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சோ, நான் இன்னொரு பின்குறி போட்டுறேன். இதனால நான் பெரிய மணிரத்னம் சாரோ இல்லை கமல் சாரோ அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆஸ் ஒரு நார்மல் ஒரு காமன் சினிமா வாட்சிங் ஆடியன்ஸா எல்லாருக்குமே ஒரு கதை தோணும் பார்த்தோன்னே, அந்த படம் எப்படிதான் இருக்குமோன்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க மைண்ட்ல ஃபார்ம் ஆன ஒரு கதையை ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இந்த பதிவு. அது கூட சேர்த்து வாட் இஸ் தமிழ் சினிமா டூயிங் ராங் அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன வீடியோ தான் ஒரு மாதிரி, பட் நம்ம அப்படியே ஃபர்தரா பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ பிகின் வித் பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்டாக அந்த கதையை முடிச்சிடறேன். எங்களோட வெர்ஷன் ஆஃப் தக் லைஃப் ரொம்ப லாஜிக்லாம் பார்க்க வேணாம், ஏன்னா ரொம்ப அப்படி யோசிச்சலாம் எதுவுமே பண்ணல. பட் எனிவேஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே தமிழ்நாடுல இருந்து ஸோ அந்த பர்மாவுக்கு அந்த வேலைக்கெல்லாம் போவாங்க இல்லைங்களா, அந்த மரம் வெட்டுறது அந்த மாதிரி கூலி வேலைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்திலேயே இங்கிருந்து பர்மாவுக்கு போய் செட்டில் ஆன ஒரு ஃபேமிலி தான் கமல் சாரோட ஃபேமிலி. ஸோ அப்படி செட்டில் ஆகும்போது அவர் அப்படியே ஒரு டானா உருவாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவத்துல இவர் ஒருத்தரை கொண்டுறாரு. கொண்டுட்டு அந்த இடத்துல டபடவான்னு போலீஸும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கமல் சார் போலீஸ் கிட்ட மாட்டுறாரு, மாட்டின ஜெயில் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. அந்த டைம்ல அந்த இடத்துல எதேச்சியா இருந்த ஒரு சிறுவன், அவர் தான் நம்ம சிம்பு அவர்கள், அமரா. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, நான் போலீஸ்ல ஆஜராகிறேன், ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என் தங்கச்சியை நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கமல் அவர்களும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ போலீஸ் வராங்க, அந்த பையன் கையில கத்தியோ கண்ணோ இருக்கு, நான் தான் கொன்னேன்னு சொல்றாரு. ஸோ சிம்பு கமல் அரெஸ்ட் ஆகி போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் ஓடுது. சிம்பு அவர்கள் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற அப்படி. ஆனா அவர் வரும்போது கமல் என்னதான் தேங்க்ஸ் பாணி என்னோட ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு பேசினாலுமே கமல் கிட்ட சிம்பு அவர்களுடைய சிஸ்டர் இல்ல, அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. இதை கமலோட வேதனையோட சிம்பு கிட்ட சொல்றாரு, நான் வேணே பண்ணலப்பா, அது ஒரு மாதிரி ஒரு இதுல ஆயிடுச்சு, நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்றேன், உங்க தங்கச்சியை நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் சிம்பு அவர்களும் கமல் அவர்களும் நல்ல ஒரு கேங்ஸ்டர்ல ரெண்டு பேரும் ஒரு அப்பா மகன் போல அவ்வளோ ஒரு பாச பிணைப்போட கண்டினியூ பண்றாங்க. நாட்கள் ஓடுது. இந்த கேங்ஸ்டர் அந்த சரௌண்டிங்லயும் ரொம்ப ஒரு நல்ல ரெண்டு பேரும் ஒரு டுவோ மாதிரி ஒரு மாதிரி சிவனும் சக்தியும் மாசரா அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வளம் வராங்க. அப்படி வரும்போது தான் ஒரு நாள் கமல் உயிருக்கு பயங்கரமான ஒரு வில்லன்களால ஒரு ஆபத்தெல்லாம் ஏற்படுது. ஸோ அந்த டைம்ல நடந்த ஒரு ஷூட் அவுட்ல அபிராமி, அவங்க கமல் அவங்களோட ஒய்ஃப். ஸோ அவங்க இறந்தும் போறாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிம்பு அவர்களை கூப்பிட்டு, அந்த இடத்துல அவர் தான் இருக்கிறாரு, சிம்பு அவர்களை கூப்பிட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. இது என்னுடைய ஆத்மா மேலேயும் நீ உன் சிஸ்டர் மேலே அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணணும், உன் லைஃப் கடைசி டெத் பெட் வரைக்கும் நீ கீப் அப் பண்ணணும். என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, கமல் அவர்களை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். ஸோ அவருக்கு எதுவும் ஆகாம நீ பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. சிம்பு அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட எந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னா, கமல் அவர்கள் தான் கர்ணன். ஸோ கர்ணனுடைய கவச குண்டலம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு இது மாதிரி ஷீல்டு மாதிரி. ஸோ அதுதான் சிம்பு அவர்கள். ஸோ இப்போ கர்ணனும் அவருடைய கவச குண்டலம். ஸோ எதிரிகளுக்குமே தெரியும் சிம்பு கமல் கூட இருக்கிற வரைக்கும் கமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே கதை போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கதை எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ணனுக்கும் கர்ணனுடைய கவச குண்டலுக்குமே சண்டையா மாறுது. அது எப்படி வேணா வச்சுக்கலாம், ரீசன் எதுவுமே. பட் அந்த ஆர்க் இப்படிதான் போலான்னு ஒரு மாதிரி மைண்ட்ல வந்துச்சு. ஸோ அப்படி ஒரு டைம் வரும்போது அந்த சிம்புவோட சிஸ்டர் காணாம போனாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க கூட கமல் ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்திருக்காரு, அது கமலுக்குமே தெரியாது. ஸோ இது சிம்புக்கு ஒரு டைம்ல தெரிய வருது. தெரிய வந்தோம்னா அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி ரியாக்ட் பயங்கரமா வெடிக்கிறாரு. வெடிச்சு கமலை கொல்லலாம்னு சொல்லிட்டு போறாரு. கதை ஒரு மாதிரி நகருது. ஸோ அந்த டைம்ல நம்ம அபிராமி அவர்கள் பண்ண ப்ராமிஸ் சிம்புக்கு முன்னாடி போகுது, நீ கமலை எக்காரணத்தை கொண்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சிம்பு என்ன பண்ணுவார், இந்த மாதிரி என் தங்கச்சியோ பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கமலை கொண்டுருவாரா, அல்லது ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணதுனால அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணுவாரா, ஸோ அவர் தங்கச்சியை பார்த்தாரா இல்லையா, ஸோ என்ன ஆக போகுதுன்றது தான் தக் லைஃப். இதுதான் இது நாங்கள் எங்களோட வருஷனாக ஒன்று வச்சுருந்தோம்.
ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு. ஸோ இது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நீங்கள் கழுவி ஊற்றினாலும் சரி, பட் இதுதான் நாங்கள் மைண்டில் யோசிச்சது. உங்கள் வெர்ஷன் தான் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் ஷார்ட்டாக பதிவு பண்ணுங்கள். ஸோ இதை இப்படியே அப்லோட கட் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுறேன். அதுதான் வந்து தமிழ் சினிமாவோட கர்ஸ்னே சொல்லலாம். தமிழ் சினிமா என்ன சாபம் வாங்குச்சுன்னு தெரியல ரீசெண்டாக, அல்லது ஒரு இந்த டிகேட்லன்னே சொல்லலாம். எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து 1000 கோடி கமர்ஷியலாக விடுங்க, பட் எனிவேஸ் நல்ல ஒரு பேர் சொல்லும்படியான ஒரு படம்ன்றது வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு டிகேடில் அது பயங்கரமாக மிஸ் ஆகிருக்கு. அதுக்கு நான் நினைக்கிற மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீ அடுத்த ஒரு டிகேட்னு பார்க்கும்போது ஐ திங்க் தமிழ் சினிமா இஸ் வெரி பிரைட்னு நினைக்கிறேன். அது ஏன்றது நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த டிகேட் ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டால், பொதுவாக இது எல்லாருமே அறிஞ்ச உண்மைதான். சினிமாவில் எல்லாரும் கேட்டாலுமே சொல்லுவாங்க, பெரிய படங்கள் வந்து பயங்கரமாக ஓடினாதான் சினிமாக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. அப்பதான் அதன் மூலமாக ஒரு லைம்லைட் கிடைக்கும், அதன் மூலமாக சிறு சிறு படங்கள்லாம் மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை நம்ம கொஞ்சம் ஆப்போசிட்டா நடந்திருக்கு. சின்ன படங்கள்லாம் நல்லதா பேசப்படும் படங்களாக வந்திருக்குது நிறையா. சொல்லலாம், டிராகன் ஆரம்பிச்சு வாழை அதுன்னு நிறைய லிஸ்ட் போடலாம், லப்பர் பந்துலேருந்து அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பட் பெரிய படங்கள், எதிர்பார்ப்புடன் வந்த பெரிய படங்கள் அந்த படத்தோடைய அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு பூர்த்தி பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க, கடைசி ஒரு 6 இயர்ஸ் அந்த டைம்ல வந்த எல்லா பெரிய படமும் நான் சொல்றேன், நான் ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணலாம் சொல்ல, நம்ம பயங்கர பிரம்மாண்டம் சூப்பர்னு எடுத்தப்பட்ட எல்லா படங்களுமே லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2.0 வந்துட்டு பெருசா அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பேருக்கு பெருசா அந்த படம் பிடிக்கல தான். ஸோ 2.0 அடி, அதுக்கப்புறம் சங்கர் சாரோட இந்தியன் 2 அடி, மணி சாரோடைய பிஎஸ்மே வந்து இல்லைன்னு லைக் என்ன சொல்றது, ஒரு வேற லெவல் படம்பா, அற்புதமான படம்னு சொல்ற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. PS1 கூட ஓகே தான், பட் PS2 நான் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல, என்னன்னு இல்லை, பட் அந்த ஹோலாவே நான் சொல்கிறேன். ஸோ அதுவுமே பெருசாக போகல. ஸோ அடுத்த டேரக்டர்ஸ் மணி சார் தக் லைஃப் இப்போ இதாகிடுச்சு, இந்தியன் 2 இப்போ பயங்கரமாக இப்போ இதாகிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பெரிய படங்கள் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ப்ளஸ் கங்குவா ஒரு மாதிரி ஒரு பாகுபலி ரேஞ்சுக்கு ஒரு மாதிரி பில்டப்லாம் விட்டாங்க, பட் அதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பெரிய படங்கள் பர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினாலையும் அந்த பில்டப்புகள்லாம் வந்துட்டு ஓவராக இருக்குது, பட் அதை வந்து மீட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மற்ற சினிமா இந்த மீடியம் கேப்ல ராஜமௌழி சார் பாருங்க, இந்த பக்கம் KGF அதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கர்நாடகால இருந்து பயங்கரமா வருதுன்னு சொல்லிட்டு மலையாளம் சினிமா அது கிட்டத்தட்ட என்ன சொல்றது, மஞ்சுமல் பாய்ஸ் அச்சீவ் பண்ண ஃபிகர்ஸ்லாம் ரொம்ப மேஜிக்கான ஃபிகர்ஸ். ஸோ அவங்க பயங்கரமா ஒரு க்ரோத் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதான் நடக்குது. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பீட் யார் ஃபேனா வேணா இருங்க, ஆனா மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பாருங்களேன், அப்கோர்ஸ் சண்டைன்றது ஒன்று இருக்கும், ஆனா நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும்தான் என்னமோ தெரியல. இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், அட்லி அப்படின்ற ஒரு தமிழ் டைரக்டர் தான். ஸோ இங்கிருந்து ஆக்சுவலாக அட்லி பண்ணது பெரிய விஷயங்க. அது வந்து மேபி நம்ம சும்மா அட்லி மேலே ஒரு ஹேட்டை வச்சுக்கிட்டு இவர் காப்பி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பரப்பிட்டு இருக்கோம். ஆனால் இங்கிருந்து ஒருத்தர் ஒரு டிரெக்டராக நார்த்துக்கு போயிட்டு நார்த்தோட சூப்பர் ஸ்டாரை கன்வின்ஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸை வச்சு நார்த்தில் ஒரு படம் பண்ணி அதை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 crores மாதிரி ஒரு மார்க் அச்சீவ் பண்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்க சும்மா அட்லி காப்பின்னு ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் பண்ணார் இல்லைங்களா, 1000 crore பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க அதை வச்சு பண்ணது. ஸோ ஆனா அதுக்கு நம்ம ஊர்ல அட்லியை பத்தின ஒரு டாக்ஸ் இப்போ எப்படி இருக்கு, காப்பி அடிச்சு படம் எடுக்க அப்படி, அதெல்லாம் என்ன அட்லி என்ன காப்பி அடிச்சு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வேல்யூ பண்ணாத மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இதுவே தெலுங்குலயோ கன்னடாலேயோ ஒரு டைரக்டரு இந்த மாதிரி போய் படம் பண்ணா கொண்டாடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்தீப் ரெட்டி வாங்க எடுத்துக்கோங்களேன், அவர் தெலுங்கு டைரக்டர் தான், ஆனா அவர் அனிமல் படம் பண்ணாரு. படத்துல நல்ல படம் இல்லாத படம் இது ஒரு மாதிரி அந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்கல. என்ன டாக்ஸ் வந்தாலுமே எங்க தெலுங்கு சைடு பாருங்க, தெலுங்கு ஆடியன்ஸ் பாருங்க, கொண்டாடி இருப்பாங்க. அதுக்காண்டி வந்து தப்பு பண்ணாலும் கொண்டாடுன்னு சொல்ல வரல, பட் அந்த ஓன் பண்றது இருக்குல்ல, நம்ம பையன்டா போய் பண்றான் பாடுறான்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது அங்க வந்து எப்பவுமே இருக்கும். என்னதான் அவங்களும் சண்டை போட்டாலுமே இந்த ரொம்ப இந்த தேவையில்லாத ஹேட்ரடு, இந்த வேணும்னே நெகட்டிவிட்டி பரப்பி படத்தை வந்துட்டு க்ளோஸ் பண்றதுன்றதெல்லாம் அங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா நம்மளுது அது நிறையவே இருக்குது. அது பிளான் பண்ணி பண்றாங்களா என்னன்னு அதுக்காண்டி நான் வந்து இந்த வந்த மொக்க படங்கள்லாம் சப்போர்ட்டும் பண்ணல. பட் என்னமோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவிட்டி பரப்பப்படுதுன்னு எனக்குமே தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்து ரெட்ரோ எடுத்துக்கலாம். ரெட்ரோ வந்துட்டு ரொம்ப பேடா ரொம்ப குப்பை படமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சூர்யா சாருடைய லேட்டஸ்ட் தியேட்டர்கள் ரிலீசஸ்ல அது ஒரு பெட்டரான படம் தான். அதுக்காண்டி அதை போட்டு அவ்வளவு அடிச்சு ஏன் ஊத்துறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா போயிடுங்க, அவ்வளவுதான். அது ரொம்ப ஏதோ நமக்குள்ள பேசிக்கா ஒரு ஒற்றுமை இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. இதுவும் ஒரு காரணமோ, இந்த ரொம்ப நெகட்டிவிட்டியும் இந்த ஹேட்டடும் ரொம்ப நம்ம பண்றதும் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நம்மளே முதல்ல மண்ணாரி போட்டுக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட்
அடுத்த டிக்கெட் நம்ம பிரைட்டா இருக்குன்னு சொன்னா அது காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருந்து அப்படியே மேல வர யங் டைரக்டர்ஸ் லோக்கி அவர்கள் ஆல்ரெடி ஒரு மாதிரி ஒரு 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 வேவ்ல போயிட்டு இருக்கிற அப்படி அடுத்து இப்போ மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள். ஸோ அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு படங்கள் கொடுத்துருக்காங்க. டிராகன் டைரக்டர் அஸ்வத் மாரி மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே இவங்க பார்த்துப்பாங்கப்பா தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி வந்து நல்ல ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வெற்றி சார் மேலேயும் வந்துட்டு ஒரு சின்ன அஃப்கோர்ஸ் நான் அப்படின்னா சங்கர் சார் மணி சார் அவங்க ஃபிலிம்ஸ் தான் சொன்னேனோ, நீங்கள் விடுதலை அந்த 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெற்றி சாரோடைய அந்த ஒரு டாப் லிஸ்ட் போட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டு கடைசியில் போய் உட்காந்துரும் விடுதலை இப்போ. ஸோ அவருமே வந்து ஐ திங்க் ஹேஸ் டு எனக்கு தெரியல, நான் அந்த ஒரு படத்தை ஜஸ்ட் பண்ண நான் விரும்பல வெற்றி சார் அவர்கள். பட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் அவர் ஸ்டைலை ஒன்று ஃபாலோ பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் வந்து எனக்கு தெரிஞ்சு will it work in next upcoming filmsன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் அவர் ஜட்ஜ் பண்ணுறதுலாம் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் ஜஸ்ட் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஸோ யா தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இதுதான் நான் பேசணும்னு நினச்ச விஷயம். ஸோ யோசிச்சு பாருங்களா, ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊர்லேருந்து ஒரு படம் வந்தாலே வந்துட்டு ஹிட்டு தான் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி சார் படங்கள் வந்தாலே ஹிட்ரா, கேவி ஆனந்தர் படங்கள் வந்தாலே ஹிட்ரா, முருகதாஸ் சார் படங்கள் ஹிட்ரா, சங்கர் சார் படம் எடுத்தா ஹிட்ரா, மணி சார் லெஜண்டரா வந்தா ஹிட்ரா. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து ஒரு ஹிட்னு சொல்றதுக்கே நம்ம வந்துட்டு தேடி பிடிச்சி தொலாவ வேண்டியதா இருக்கு. ஸோ இது நிலைமை கூடி சீக்கிரம் மாறும் நான் நம்புறேன். ஒரு சினிமா லவரா, ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு நபராகவும் எனக்கு ரொம்ப ஆசை தான். சரி நம்மளுடைய இதுவும் வந்துட்டு சீக்கிரம் ஒரு பாடுறா நம்மள்ட்ட இத்தனை படங்கள் இருக்கிறா, நாங்களும் ஒரு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ற மாதிரியான ஒரு நிகழ்வு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 2002 அந்த ஒரு 10 வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஹரி சார் படங்கள்லாம் பயங்கர ஹிட்டு, சங்கர் சார் படங்கள் எல்லாமே பயங்கர ஹிட்டு, கேவி ஆனந்த் சார் எல்லாம் பயங்கர பீக்கில் அயன்லாம் கொடுத்துருந்தாரு, முருகதாஸ் சார் வந்து கஜினி துப்பாக்கி எல்லாம் பயங்கரமா மாசா பண்ணாரு, மணி சாரும் கிட்டத்தட்ட அலைப்பா இதெல்லாம் முடிஞ்சு வந்த அந்த ஒரு டைமு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோன் இருந்துச்சு நமக்கு. ஸோ அது திருப்பியும் வரும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ ஓகே, வீடியோ பெருசாக போயிட்டு இருக்கு. வித் திஸ் ஐ எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளை உங்களை மற்றும் ஒரு வீடியோஸ் வந்துக்கிறேன். அதுவும் தேங்க்யூ, பாய்.